Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு கூட்டணியில நின்று ஜெயிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு போட்டா அந்த ஓட்டு வேஸ்ட் ஆயிடும். தோக்குற கட்சி என்னைக்குமே இவங்க ஜெயிக்க போறது இல்ல. இவங்க பணம் கொடுக்கறது இல்ல, குவார்டர் கொடுக்கறது இல்ல, பிரியாணி கொடுக்கறது இல்ல. இவங்களுக்கு எப்படியும் தோக்க போறாங்க. என் ஓட்டு வீணாயிடும் அப்படின்னு நினைச்சவங்க இன்னைக்கு அவங்க அத்தனை பேரோட ஓட்டு இன்னைக்கு வீணாகலையே. அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கே. மற்ற எல்லா கட்சியிலும் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. இவங்க ஓட்டு போட்டு பணத்தையும் கொடுத்துட்டு போறாங்க. அப்படி ஒரு கட்சியை வச்சு நடத்திட்டு இருக்காரு. சின்னம் எலெக்ஷனுக்கு ஒரு மாசம் முன்னாடி சின்னத்தை முடக்குறாங்க. எல்லாத்த விடங்க உலகத்திலேயே நான் பார்த்தது இல்லைங்க. எனக்கு ஜெயிக்க வேணாங்க, நான் ஜெயிக்கிறதுக்காக போட்டி போடல, இப்படிலாம் யாருங்க பேசுவாங்க? தோத்தா பரவாயில்லன்னு அங்கதான் அவங்களுடைய வெற்றின்றே நான் நினைக்கிறேன். சீமான் ஒரு சவால் விட்டு இருந்தாரு, 8% தான். ஆனா அண்ணாமலை 11% வாங்கிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வராங்க. சீமான் சொல்றது எல்லாம் வேத வாக்கு கிடையாது. ஒரு சவால் விட்டாரு, அதுல சவால்ல அண்ணாமலை அவர்கள் ஜெயிச்சு காமிச்சிட்டாரு. தமிழர் தமிழ்நாடு அப்படிங்கிற புள்ளியில விஜய் அவர்கள் வர்றாரு. நாம் தமிழரும் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்திக்க போறாங்களா இல்ல எதிரா இருக்க போறாங்களா அப்படிங்கறத பொறுத்து 2026 தேர்தல் முடிவுகள் இருக்கு. விஜயும் இப்பதான் வராரு, அவரும் ஊழல் இல்லாதவர், ஸோ சேர்ந்து சந்திக்கலாம்னு சீமானை கூட பேசுறத பார்க்க முடியுது. கடைசி நாள் வரைக்கும் என்ன நடக்கும்னு தெரியும். விஜய் அறிவிக்கல, விஜய் தரப்புல எதுவுமே சொல்லல. சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. அதான் விஜய் அவர்களுடைய தாட் என்னவா இருக்கு? ஏன்னா யார் சிஎம் ஆவாங்க? நாம் தமிழர் கட்சி, விசிக ரெண்டு கட்சிகளும் மாநில அங்கீகாரம் பெறக்கூடிய கட்சிகளாக மாறுது. விசிக 2 தொகுதிகளில் ஜெயிச்சும் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய வாக்கு சதவீதத்தை நிரூபித்ததன் மூலமாகவும் அங்கீகாரம் பெறாங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விசிகாவையும் நாம் தமிழரையும் நீங்க ஒப்பீடு செய்யறதே நான் வந்து ஏற்கல. ஏன்னா ரெண்டுத்துக்கும் ரொம்ப ரெண்டும் வாங்குறாங்க. எப்படிங்க? இப்போ விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு கூட்டணியில நின்று ஜெயிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க சொந்த சின்னத்துல, பானை சின்னத்துல 2 சீட்டு வாங்கியிருக்காங்க. போன தேர்தலில் அவங்களுக்கு அந்த மரியாதை கூட கிடையாது. இந்த வாட்டி அவங்க தன்னுடைய சொந்த சின்னத்துல நின்றுருக்காங்கன்னு சொன்னா கூட தங்களுக்கான ஓட்டுகள் மட்டும் அவங்க வாங்கல. கூட்டணிக்கான ஓட்டுகள், காங்கிரஸ் எதிரில் நிக்கல, டிஎம்கே எதிரில் நிக்கல, கம்யூனிஸ்ட் எதிரில் நிக்கல, யாருமே எதிரில் நிக்காத போது இவங்க வாக்குகள் மற்ற தொகுதிகளை போகுது. மற்ற தொகுதிகள்ல இருந்து இவங்களுக்கான வாக்குகள் கரெக்ட். அதனாலதான் எல்லா இடத்துலயுமே டிஎம்கே கூட்டணி 40க்கு 40 ஜெயிச்சிருக்காங்க. அதான் உண்மை. ஆனா இவங்களுக்கு தனியா நின்றப்போ இந்த மாதிரி ஒரு வெற்றி கிடைக்கல இல்லைங்க. இன்னைக்கு கூட்டணியில சேர்ந்தப்புறம் அவங்க ஒவ்வொரு தரமும் ஜெயிக்கிறாங்க. ஸோ இதில் அவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் அதிகம். ஓகே, ஒன்று. ரெண்டாவது காடர், ஒர்க்கிங் காடர் அவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் மட்டும் இல்லாமல் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதேதான் மற்ற தொகுதிகளில் இவங்க மற்ற வேட்பாளர்களுக்கு வேலை செஞ்சாகணும். லாஜிக்கலி ஒரு கட்சி மற்றவங்களுக்கு வேலை செய்யறதுக்கும் மற்ற எல்லா கட்சிகளும் இவங்க 2 தொகுதிக்கு வேலை செய்யறதுக்கும் பெரிய அட்வான்டேஜ். இவங்களுக்கு அது மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஓகே. மூணாவது ஓட் ஸ்பிளிட்டு. ஏடிஎம்கே தனியாக நிற்குது, பிஜேபி தனியாக நிற்குது. இதனால பிஎம்கே வந்து பிஜேபியோட நிற்குது. இது வந்து இந்த அரசியலில், இன்றைய அரசியல் களத்தில் நிறைய இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ். அவங்க நின்ற 2 ரிசர்வ் தொகுதியிலுமே அது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். அது ஏன்னா ரிசர்வ் தொகுதியில் உங்களுக்கு பிஜேபியை விட ஏடிஎம்கேக்கு தான் அதிகமான ஓட்டுகள் விழும். வரலாற்று பூர்வமான ஒரு புள்ளி விவரம் அது. அது இந்த வாட்டி ஸ்பிளிட் ஆகி கொஞ்சம் டைல்யூட் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு அது ஓகே, தட் இஸ் ஓகே. வாழ்த்துக்கள். வெற்றி பெற்ற இருவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். பட் நாம் தமிழரோட நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கூட்டணியே கிடையாது. எந்த கட்சியோட என்னைக்கு கூட்டணி வச்சிருக்காங்க? இது வரைக்கும் அவங்க கூட்டணி வச்சது இல்லை. இப்போ என்னைக்கு அந்த கட்சியை அவர் வந்து மறுபடி மீட் எப்போது அவர் துவக்கலை. ஆதித்தனார் அவர்கள், சீபா ஆதித்தனார் அவர்கள் துவக்கிய ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை இவர் வந்து தேர்தல் அரசியல் களத்துக்கு கொண்டு வராரு சீமான் அவர்கள். அன்னையிலேருந்து விடாபடியா கூட்டணி கிடையாது, கொடுக்கறதுக்கு பணம் கிடையாது. ஆட்பலம் எப்படி வரும் சொல்லுங்க? பூத்துல ஒரு அட்லீஸ்ட் அந்த இடத்துல இரவு பகல் உழைக்கிறவங்களுக்கு ஒரு உணவு உபச்சாரமாவது செய்யணும் இல்லை? அதையும் அவங்களே செஞ்சு பாக்கெட்ல இருக்கிற காசையும் அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. மற்ற எல்லா கட்சியிலும் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. இவங்க ஓட்டு போட்டு பணத்தையும் கொடுத்துட்டு போறாங்க. அப்படி ஒரு கட்சியை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அப்படி ஒரு தனியாகவே
வளருது. மிகப்பெரிய சின்னம் எலெக்ஷனுக்கு 1 மாசம் முன்னாடி சின்னத்தை முடக்குறாங்க. கரும்பு விவசாயின்னு ஊர் முழுக்க எல்லார் இடத்துலயும் சொல்லி கரும்பு விவசாயி சின்னத்தை ஒரே அடியா முடக்கினா பரவாயில்ல, அந்த கட்சி ஒண்ணு வந்து எல்லா இடத்துலயும் போட்டி போட்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் இடங்கள்ல போட்டி போட்டிருக்கு தெரியுமா? அவங்க தமிழகத்துல பல இடங்கள்ல இந்த சின்னம் மாறினது வந்து சென்றடையாம அவங்களுக்கு ஒரு 70,000 ஓட்டு போட்டிருக்காங்க தெரியுமா? 70,000 ஓட்டு வந்திருக்கு. எஸ், 70,000 ஓட்டு கரும்பு விவசாய சின்னத்துக்கு போயிருக்குது. கடைசி நிமிஷத்துல சின்னத்தை மாற்றம் எவ்வளவு தடைகளை தாண்டி அவங்க வந்து இன்னைக்கு அங்கீகாரம் பெற்றிருக்காங்கன்னா அது வந்து how you can compare with any other party in India? You cannot. ஒண்ணு இன்னைக்கு வந்து அரசியலை வீடு இல்லந்தோறும் அரசியல் அறிவை கொண்டு சேர்த்ததுன்னு சொன்னா அது வந்து நம்முடைய ஆண்டாண்டு காலமாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸோ டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இல்லை. வீட்டுக்கு வீடு அவங்க வந்து அரசியலை கொண்டு போய் சேர்க்கல, சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க. இல்லை ஒரு ஐடியாலஜியை கொண்டு போய் சேர்த்தாங்க. அரசியல் பகுத்தறிவு அரசியலை கொண்டு போய் சேர்க்கல. அதை நாம் தமிழர் தான் செஞ்சிருக்காங்க. மத்தியில் ஆட்சியில் இருக்கிற பிஜேபியும் ஒரு பர்சனாலிட்டி பேஸ்ட் அரசியல் தான் செய்கிறாங்க. மோதியை முன்னிறுத்தி தான் செய்கிறாங்க. இவங்க மட்டும்தான் 40ல் 20க்கு 20 பெண்களுக்கு உரிமை 33% நீங்கள் ரிசர்வேஷன் கொடுங்கடா அப்படின்னு இவங்க கொடுக்குறாங்க. அதை கொண்டு போய் ரீச் பண்ணுறாங்க. இளைஞர்கள் எல்லாரும் ஒரு மிகப்பெரிய அளவில் நாம் தமிழரை வரவேற்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்கள மதிச்சு போடுங்க அம்மா ஓட்டு இந்த சின்னத்தை பார்த்து அப்படின்னு சொல்லாம அவங்கள மதிச்சு எல்லாருக்குமான ஒரு அரசியலை பேசி அந்த லாஜிக்கெல்லாம் பேசி. இதுக்கு முன்னாடி நீங்க பரப்புரையில கேட்டிருக்கீங்களா? நான் வந்து இது அவங்க கட்சி உறுப்பினர் மாதிரி இப்ப பேசிட்டு இருக்கேன். பட் இல்ல, நிஜம் அதான். ஒரு பரப்புரையில என்ன இருக்கும்? எதிர்கட்சியை திட்டுறது இருக்கும், அதுக்கப்புறம் நம்முடைய கட்சி வாக்குறுதிகள் இருக்கும், அதுக்கப்புறம் பெண்களை கவரக்கூடிய கவர்ச்சிகரமான திட்டங்கள், இலவசங்கள் இதெல்லாம் இருக்கும். காக்கா குருவியை பத்தி எல்லாமா பேசுவாங்க? ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்ரோச். உலகமயமாக்கலை பத்தி பேசுறாங்க, பொருளாதாரத்தை பத்தி பேசுறாங்க. இளைஞர்கள் நான் ஆட்சிக்கு வந்தா எப்படி இதையெல்லாம் மாத்துவேன்னு ஒரு தெளிவான ஒரு திட்டப்படிகளை வந்து விளக்குறாங்க. எல்லாத்த விடங்க உலகத்திலேயே நான் பார்த்தது இல்லைங்க. எனக்கு ஜெயிக்க வேணாங்க, நான் ஜெயிக்கிறதுக்காக போட்டி போடல. எனக்கு நீங்க ஓட்டு வந்து நீங்க போடுற ஓட்டு நம்ம ஜெயிக்கிறதுக்காக இல்ல, ஒரு மாற்றத்துக்காக. யாருங்க இப்படிலாம் யாருங்க பேசுவாங்க? தோத்தா பரவாயில்லன்னு. அங்கதான் அவங்களுடைய வெற்றின்றே நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே தமிழகத்துல நிறைய, இந்தியா முழுக்க அப்படிதான், பட் தமிழகத்துல மிக அதிகமாக நம்ம வாக்கை வந்து நம்ம வீணாக்க கூடாது அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. என் ஓட்டு நான் போடுறேன், நாம் தமிழர் கட்சிக்கு போட்டால் அந்த ஓட்டு வேஸ்ட் ஆகிடும். தோக்குற கட்சி என்றைக்குமே இவங்க ஜெயிக்க போகிறது இல்லை. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இவங்க பணம் கொடுக்கறதில்ல, குவார்ட்டர் கொடுக்கறதில்ல, பிரியாணி கொடுக்கறதில்ல, பெரிய பெரிய மேடை பேர்த்தி பெரிய பெரிய ரேலிஸ் பண்ணுறதில்ல, டிவியில் விளம்பரம் சுத்தமாக இல்லை. இவங்களுக்கு எப்படியும் தோக்க போகிறாங்க, என் ஓட்டு வீணாயிடும் அப்படின்னு நினச்சவங்க இன்னைக்கு ஓட்டு வீணாயிடும் நினச்சவங்க எல்லாரும் மற்ற கட்சிக்கு போட்டாங்க. எப்படியா இருந்தாலும் தோத்தாலும் இவங்களுக்கு தான் போடுவோம்னு சொல்லி போட்டாங்க பாருங்க. அவங்க அத்தனை பேரோட ஓட்டு இன்னைக்கு வீணாகலையே, அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கே. இன்னைக்கு நான் வரும்போது நான் இன்னைக்கு ஊபர்ல வந்தேன் உங்க இன்டர்வியூக்கு. ஊபர்ல வரும்போது என்னுடைய வாகன ஓட்டுநர் சொல்றாரு, நான் நாம் தமிழருக்கு போட்டேங்க, இன்னைக்கு அவங்க வந்து தேசிய அளவுல அங்கீகாரம் வாங்கிட்டாங்கங்க அப்படிங்கிறாரு. சந்தோஷப்படுறாரு. பார்த்தீங்களா, உங்க ஓட்டு வந்து என் ஓட்டு வீணாகலைங்க அப்படின்னு. அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த தேர்தலுக்கு இன்னும் உற்சாகமா நான் போடுற ஒவ்வொரு ஓட்டும் இன்னைக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருதுங்கிற நம்பிக்கையோட அவங்க போடுவாங்க. இந்த தாட் ப்ராசஸ்ஸே மாறி இருக்குன்னா அது நாம் தமிழர். ஆனா மேம், இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் கூடுதலா வாக்கு வாங்கிட்டாரு. சீமான் ஒரு சவால் விட்டுருந்தாரு, 8% தான், ஆனா அண்ணாமலை 11% வாங்கிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வராங்க. சீமான் சொல்றது எல்லாம் வேத வாக்கு கிடையாது. ஒரு சவால் விட்டாரு, அதுல சவால்ல அண்ணாமலை அவர்கள் ஜெயிச்சு காமிச்சிட்டாரு.
8 வாங்கிடுங்க பார்க்கலாம்னு சொன்னாரு. அவர் 8 என்ன 11 வாங்கிட்டார். அது வந்து எம்பி தேர்தல்ல மோடி பிளஸ் அண்ணாமலை மேஜிக். அவ்வளவு வாங்கியும் அவங்க எந்த சீட்டுமே ஜெயிக்காதது ஒரு கூட்டணி அரசியலின் ட்ராஜடி. பட் ஒருத்தங்க நல்லா வாங்குறாங்க, திராவிட கட்சிகளுக்கு மாற்றான இரு கட்சிகள் போட்டி போட்டுக்கிட்டு ஓட்டுக்களை வாங்குறாங்கங்கிறது தமிழகத்தின் எதிர்காலத்துக்கு, ஜனநாயகத்தின் எதிர்காலத்துக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். சவால்லாம் இருக்கும் தாங்க. எல்லாரும் போட்டி போட்ட எல்லாருமே ஜெயிப்போம் தான் சொன்னாங்க, எல்லாருமா ஜெயிச்சாங்க? அப்படிலாம் இருக்கும். அந்த சவாலை தாண்டி ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு அடுத்த அடியை எடுத்து வச்சோம்னா தமிழகத்துக்கு நல்லது. நெக்ஸ்ட் 2026 இந்த நம்ம பேசிட்டே இருக்கும்போது வந்துடும். அப்போ வந்து விஜய் அவர்கள் வராரு. அவருமே வந்து ஒரு ஹைப்பர் ரீஜனலிசத்தை முன்னெடுத்து வைக்கிறார். தேசியம் அப்படிங்கிறது பிஜேபி பக்கத்தை விட்டுருவோம். திராவிடம் அப்படிங்கிறது இப்போ அது தமிழ் அப்படிங்கிற ஒரு புள்ளியில வந்து திராவிடம் செயல் இழந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக. தமிழர் தமிழ்நாடு அப்படிங்கிற புள்ளியில விஜய் அவர்கள் வர்றாரு. நாம் தமிழரும் இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து சந்திக்க போறாங்களா இல்ல எதிரா இருக்க போறாங்களா அப்படிங்கறத பொறுத்து 2026 தேர்தல் முடிவுகள் இருக்கும்னு நான் சொல்றேன். ஆனா விஜயும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி ஆகும் அப்படின்னு சிலர் நாம் தமிழர் கட்சியிலே பேசுறாங்க. நானும் தூய்மையான ஊழல் இல்லாத ஒரு கரைபிடியாத கரம், விஜயும் இப்பதான் வராரு, அவரும் ஊழல் இல்லாதவர், ஸோ சேர்ந்து சந்திக்கலாம்னு சீமானை கூட பேசுறத பார்க்க முடியுது. ஸோ அதற்கான அரசியல்ல கடைசி நாள் வரைக்கும் என்ன நடக்கும்னு தெரியும். விஜய் அறிவிக்கல, விஜய் தரப்புல எதுவுமே சொல்லல. 2026 தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கேள்விக்கு பதில்லாம் சொல்ல முடியும். அது வரைக்கும் நம்ம ஆசைப்படலாம். ஆனா என்ன ஆசைப்படுறீங்க? நான் தமிழர் நலனுக்கான, தமிழ்நாட்டின் நலனை கோருபவர்கள், வேண்டுபவர்கள், தமிழ்நாட்டை முக்கிய புள்ளியாக வைத்து அரசியல் செய்பவர்கள் சேர்ந்து தமிழ்நாட்டுக்காக உழைக்க வேண்டும் தான் நான் நினைக்கிறேன். சீமான் விஜய் சேர்ந்து வேலை செய்யணும், சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. அதான் விஜய் அவர்களுடைய தாட் என்னவா இருக்கு? ஏன்னா யார் சிஎம் ஆவாங்க தாட் வருதா? இவருக்கு மாஸ் அதிகம் இல்லைங்களா? விஜய் இஸ் சூப்பர் ஸ்டார். அதனால இது இன்னைக்கு இதெல்லாம் இன்னைக்கு இது டூ ஏர்லி டு டாக் அபவுட் திஸ். பட் நாம் தமிழர் கட்சி பெற்ற அந்த வாக்கு சதவீதம் ஒரு நம்பிக்கை அளிக்குது உங்களுக்கு. நல்ல அரசியல், நேர்மையான அரசியல், அது எனக்கு பிடிச்சிருக்கு. நன்றி உங்களுடைய நீங்க பண்ணுறதுக்கு மிக்க நன்றி. Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses.